நிறைய சென்டர்ஸில் ரீரிகரண்ட் ஃபிஸ்டுலாஸ் வந்து ஆப்ரேட் பண்ணுறது ரொம்ப ஸ்கெப்டிக்கலாக இருப்பாங்க. இது ஆப்ரேட் பண்ணாலும் ஃபெயிலியர் ரேஸ் ரொம்ப அதிகமாக இருக்குன்னு சொல்லுவாங்க. இதுக்கு என்னங்க டாக்டர் காரணம் அப்படின்னா, ஒவ்வொரு டைம் ஃபிஸ்டுலா சர்ஜரி பண்ணி ஃபெயிலியர் ஆகும்போது அடுத்த தடவை திரும்ப வர்றதுக்கான சான்சஸ் 2-3 மடங்குகள் அதிகமாக இருக்கும். என்ன ரீசன் அப்படின்னா, நார்மல் அனாட்டமி வந்து ஃபர்ஸ்ட் டைம் ஆப்ரேட் பண்ணும்போது அது வந்து ஃபெயிலியர் ஆயிடும். இரண்டாவது, இந்த ஸ்பிங்டங்கிற ஆசனவாயை மோஷன் போகும்போது அடக்கி வைக்கக்கூடிய ஒரு உறுப்பு வந்து லேக்ஸ் ஆகி ஃபர்ஸ்ட் சர்ஜரிலேயே சிலது டேமேஜ் ஆயிருக்கலாம். அடுத்தது செகண்டரி ட்ராக்ஸ்ன்னு சொல்லி சில தழும்புகள் வந்து அங்கங்கே ஒளிஞ்சிருக்கலாம் ஃபர்ஸ்ட் சர்ஜரியில். அதை வந்து செகண்ட் சர்ஜரி அப்போ வந்து நம்ம போய் ஐடென்டிஃபை பண்ண முடியாத ஒரு சூழ்நிலைக்கும் போயிடலாம். இந்த காரணத்தினால எப்போவுமே வந்து ஃபிஸ்டுலா சர்ஜரி யார் பெஸ்ட்டாக பண்ணுவாங்க அப்படிங்கிற கேள்விக்கு எப்போவுமே உங்களுடைய ஃபஸ்ட்டு சூஸ் பண்ணுற சர்ஜன் தான் பெஸ்ட்டாக பண்ணுவாங்க. அது வந்து சென்டரோ சர்ஜனோ இதெல்லாம் கிடையாது. இருந்தாலும் இன்னைக்கு இருக்கிற விஞ்ஞான இதில் நிறைய டெக்னிக்ஸில் இன்னும் துல்லியமாக என்னென்ன ப்ராப்ளம்ஸ் எல்லாம் இருக்குது, ஸ்பிங்டர் எப்படி இருக்குது, செகண்டரி ட்ராக்ஸ் எப்படி இருக்குது, எல்லாமே நம்ம மேப் பண்ணி ரீசர்ஜரியாக இருந்தாலும் ஒரு நல்ல சக்ஸஸ் ரேட்டை கொடுக்க முடியும். அதுக்காக நம்ம சர்ஜரி தவிர்த்து வேற ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன்ஸ் எடுத்துக்கிறது நல்ல விஷயம் கிடையாது.